ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகர் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு டேஸ்டியான பிளெயின் குஸ்காவும் அது கூடவே பார்த்திங்கன்னா நல்ல முறுமுறுன்னு காலிஃப்ளவர் சில்லி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வீடியோ போட முடியலைங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா என்னோடய மாமனார் போன வீக்கில் இறந்துட்டார். கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாருங்க. அதனால் என்னால் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் என்னால் முடிஞ்சளவு தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம குஸ்கா செய்கிறதுக்கு தேவையான மசாலா எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா 5 கிராம் அளவுக்கு பட்டையும் அதில் பாதி அளவுக்கு ஏலக்காய் 3 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. 1.5 கிராம் அளவுக்கு 1 to 2 கிராம் அளவுக்கு லவங்கம் எடுத்திருக்கேங்க. 40 கிராம் அளவுக்கு பூண்டு, 80 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 25 கிராம் அளவுக்கு இஞ்சி, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக 1/2 கிலோ அளவுக்கு உள்ள மசாலாங்க. நல்ல ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு காலிஃப்ளவரை ஊற வச்சு கல் உப்பு சேர்த்து ஊற வச்சு தண்ணியெலாம் வடிகட்டி வச்சுருந்தேங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்காக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெறும் வரமிளகாய்த்தூள், அது கூடவே பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேங்க. இது மாதிரி செய்யக்குள்ள நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவில் இருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் இருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கலாங்க, கொட்டை இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் வேணால் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவர் ஊற வைக்கக்குள்ளே கொஞ்சம் சேர்த்துருந்தேங்க. அதனால் மறுபடியும் சேர்க்கக்குள்ளே கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாமே காலிஃப்ளவரில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா ஊற வைக்கணுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேங்க. இது சேர்க்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்குங்க. நல்லா இது மாதிரி பிசைஞ்சு ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ குஸ்கா எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கை அளவுக்கு புதினா, நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா, 1 கை அளவுக்கு கொத்தமல்லி தழை ரெண்டுமே எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க. அதனால் பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் தாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அது கூடவே வாசனைக்காக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கிறேங்க. முந்திரி நல்லா சிவந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்து இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வேகிற வரைக்கும் வதக்கணும். இது கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாய் சின்னதாக தாங்க சேர்த்துருக்கேன். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி தழை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க புதினாவும் கொத்தமல்லி தழையும். வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வேகணுங்க. அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா கலர் மாதிரி ப்ரௌனாக இருக்குங்க. அந்தளவுக்கு நல்லா வெந்து வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சாப்பாட்டு அரிசியில் தாங்க அந்த குஸ்கா செய்ய போகிறோம். அதனால் நல்லா கலர் கொடுக்கும் இது மாதிரி நீங்கள் வதக்கிட்டு செய்யக்குள்ள. இப்போ பாருங்கள், எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். நல்லா இந்தளவுக்கு நிறம் மாதிரி வதங்கி வரணும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் காரத்துக்காக சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்கக்குள்ள உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், வெறும் வரமிளகாய்த்தூள் தாங்க சேர்த்துருக்கேன். லைட்டாக இந்தளவுக்கு வதக்கிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் சின்ன வெங்காயம் இது எல்லாமே அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பச்சை வாசம் போக வதக்கிக்கணும். நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி, பெரிய தக்காளியாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா குழைய வெந்து வரணுங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு 20 ml அளவுக்கு நல்லா கெட்டியான புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க.
ஓரமெல்லாம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வேக வைக்கணும். இப்போ தெரியுதுங்களா, நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு மசாலா எல்லாமே வதங்கி வரணும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு, இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருந்தேன். இதிலே பார்த்தீங்கன்னா 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இதே உங்களுக்கு பிரியாணி அரிசி ஜீரக சம்பா அரிசியாக இருந்ததுன்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் சேர்த்திங்கனாலே போதுமானதாக இருக்கும். சாப்பாட்டு அரிசின்றப்ப உங்களுக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அந்த அளவுக்கு சேர்க்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு நல்லா கொதி வர வரைக்கும் கொதிக்க வைக்கணுங்க. நல்லா இந்தளவுக்கு தண்ணி கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தாங்க அரிசி சேர்க்கணும். இந்த சமயத்தில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இந்த டைம்லேயே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு அரை லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது மாதிரி சேர்க்கக்குள்ள உங்களுக்கு ரைஸ் பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சிடணுங்க. ஒரு முறை நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் மீடியமாகவே வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பிரியாணி குஸ்கா வேகிற இந்த சமயத்தில் சில்லி ரெடி பண்ணிக்கலாங்க. காலிஃப்ளவர் சில்லி நல்லா கொதிக்கிற எண்ணெயில் இது மாதிரி உதிர்த்துட்டுக்கோங்க. காலிஃப்ளவரை ஃப்ளேம் ஹைலே வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு காலிஃப்ளவர் வெந்து வருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே சிம்லேயே வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் இழுக்க ஆரம்பிக்கும். அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சிவந்து வர வரைக்கும் மொறுமொறுன்னு வேகிற வரைக்கும் 2 சைடு திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்காக நம்ம எந்த கலர் பொடியும் இல்லை வேறு மசாலா எதுவுமே சேர்க்க கிடையாது. வீட்டில் உள்ள மசாலே பண்ணியிருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சில்லி. நல்லா 2 சைடும் மொறுமொறுன்னு வரணும். அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயோட ஓசையெல்லாம் கொஞ்சம் அடங்கியிருக்கும். இப்போ எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு ட்ரேயில். இதே மாதிரி மீதமுள்ள காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க, எல்லா விதமான சாப்பாட்டுக்குமே ஏதோ ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனுங்க இந்த சில்லி. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டீஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபன் பாக்ஸே எம்டியாக வருங்க. நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இது மாதிரி ரெசிபிலாம் ஈஸியாகவே பண்ணிடலாம். நல்லா இந்தளவுக்கு மொறுமொறுன்னு வரணுங்க. இதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கடைகளில் விற்கிற ரெடிமிக்ஸ் வாங்கி செய்கிறத விட இது மாதிரி மசாலா எல்லாமே நம்ம ஹோம்மேட் மசாலா வீட்டில் உள்ள பொருள் வச்சு செஞ்சு பாருங்கள். சில்லி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குஸ்காவும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே வெந்துடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். நம்ம தயிர் சேர்க்கக்குள்ளே நல்லா இந்தளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்குங்க. ரைஸ் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். அரை கிலோ அளவில் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இது மாதிரி ரெசிபிலாம் ஈஸியாகவே பண்ணிடலாம். ஒரு அகலமான கரண்டியில் இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எவ்வளோ போல போலன்னு இருக்குது பாருங்கள் ரைஸு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் உங்கள் குட்டீஸ்க்கு இது மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ரைஸ். உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும் பாருங்கள். பிரியாணி அரிசி இல்லாமல் உங்களுக்கு சாப்பாட்டு அரிசியில் ஈஸியாக பண்ணிடலாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ கீழே மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் மீண்டும் வீடியோஸ் தொடர்ந்து போட பார்க்குறேங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிகவும் நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.